தமிழகத்தில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பிலேயே போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது எந்த வருடமும் இல்லாமல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இந்த பரபரப்பை நமக்கு கொடுத்துருக்குங்க. அதாவது தமிழக தேர்தலில் 108 இடங்களில் தனிப்பெரும் கட்சியாக பெற்று தமிழக வெற்றி கழகம் முன்னணியில் இருந்திருக்காங்க. இந்த நிலையில் முன்னணியில் இருந்தும் ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் தான் இப்படி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சூழ்ந்துட்டுருக்கு, இடையூறு ஏற்பட்டிருக்கு, இழுபறி ஆயிட்டிருக்கு அப்படின்னு நிறைய சொல்லலாம். இந்த வகையில் இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய ஆதரவு அவங்க நாடி இருக்காங்க. இதுக்கு மேலே என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு, அதாவது பதவி ஏற்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வெல்லாம் நடந்துட்டுருக்கு. இனிமேல் என்னெல்லாம் நடக்க போகிறது அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பிட்டு இப்போது தமிழகத்தினுடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்மறையான, அதாவது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம சூழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பயப்படுறீங்களா? அதை எளிமையான முறையில் தீர்த்து கொள்ளலாங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான சிக்கல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும். தமிழக தேர்தலில் 108 இடங்களில் பெற்று தாவேக ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் இல்லாத, அதாவது மேஜிக் எண் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணை எட்டணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இதனால தான் ஆளுநர் அழைக்கல, இன்னும் 10 எம்எல்ஏக்கள் தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு இதில் ஏற்கனவே காங்கிரஸ் 5 இடங்களை கொடுத்து ஆதரவு நிலையில் 2 இடங்களை வைத்து விசிகாவினுடைய முடிவு ரொம்பவே முக்கியமானதாக கருதப்பட்டிருக்கு. முக்கியமாக பார்க்கும்போது இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக மக்கள் ஒரு மாறுபட்ட தீர்ப்பை வழங்கி இருக்காங்க. ஆட்சி அமைக்கிறதுல நிலவக்கூடிய இந்த சூழல் குறித்து எங்களுடைய உயர்மட்ட குழு மற்றும் இடதுசாரி கட்சிகளோடு ஆலோசித்து வருகிறோம். எங்களுடைய அதிகாரப்பூர்வ முடிவு காலை அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. முக்கியமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபிஐ மற்றும் சிபிஎம் இடதுசாரி கட்சிகள் தலா 2 இடங்கள் சென்னையில் அவசர ஆலோசனையை மேற்கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் தான் இன்னும் காலதாமதம் ஆகிக்கிட்டே போகிறதுனால ஒரு மாதிரி திக் நிமிடமாக இருக்குது. அடுத்தது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாமல் இருக்குது அப்படின்னே சொல்லக்கூடிய நிலை தான் இப்போ நிலவிட்டுருக்கு. சிக்கல்களை நம்ம நிறைய கவனிச்சுக்கிட்டே வந்துட்ருக்கோம். ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கடிதம் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் அப்படின்னு கராராக தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில் இப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகளுடைய கட்சி 6 வாக்குகள் விஜய்க்கு மிக அவசியமானவை. ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவு அளித்தால் அது தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய கூட்டணியினுடைய துவக்கமாக அமையும். தாவேக தலைவர் விஜய் ஏற்கனவே திருமாவளவனை தொலைபேசியில் அழைத்து ஆதரவு கோரியிருந்த நிலையில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போது நம்ம தமிழகத்தில் நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இன்னும் என்னெல்லாம் இப்போ புதிய தகவல்கள் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலவரம் தான் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை பொறுத்து தான் அடுத்தது நம்ம தமிழகத்தில் என்ன நிகழ்வுகள் நடக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்படி ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா தமிழக மக்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும், அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்களா, இது எல்லாமே இப்போ வந்து ஒரு புது வியூகத்தை அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இன்னும் அடுத்த கட்ட நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது என்ன நடக்கும்னு யாராலையுமே கணிக்க முடியாத நிகழ்வு இருக்குது. மற்ற மாநிலங்களில் கூட இந்த மாதிரி நடந்தப்போ உச்சநீதிமன்றத்தை கூட நாடி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. இப்படி வெறும் குழப்பத்தையும் சிக்கலையுமே இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைக்கும் போதே மிக பெரும் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னும் என்னெல்லாம் தகவல்கள் புதிதாக வந்து கொண்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போது விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய, அதாவது தொல் திருமாவளவன் அவர்களுடைய இந்த துல்லியமான கருத்து கணிப்பு முக்கியமான அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படிங்கிறது தேவைப்பட்டுருக்கு.
மாற்றம் ஏற்பட்டுருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த மாற்றம் நிலைத்து நீடிக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்குது. குறிப்பாக வாக்களிக்கக்கூடிய மக்களுடைய ஒரு மனதில் பெரும் குழப்பத்தை இந்த தமிழக தேர்தல் நடத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த வருடமும் காணாத ஒரு மிக பெரும் பிரச்சனை அப்படின்னே இப்போ உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். திராவிட கழக தலைவர் வீரமணி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட இந்த வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடியதா இந்த மாற்றம் அல்லது என்ன இது சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது, திராவிட மாடல் ஆட்சி மூலமாக குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய 5 ஆண்டு கால ஆட்சியின் மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி மத கலவரமற்ற அமைதி பூங்காவாகவே தொடரவும், தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாதனைகளும் மக்கள் நல அந்த வளர்ச்சி பணிகளும் புதிய தொழிற்சாலைகள் அமைந்ததால் பெருகிய வேலை வாய்ப்புகளும் தற்போது ஏற்பட்டிருக்கு. தொங்கு சட்டமன்றம் தீர்ப்பின் மூலமாக என்னவாகுமோ என்ற அச்சம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அறிவந்த மிகப்பெரிய ஒரு கவலையாகவே இருந்து வந்திருக்கு. மாற்றம் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தாவேக என்கிற விஜய் கட்சி இதுவரைக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காம ரொம்பவே தள்ளாடிட்டு இருக்காங்க. 118 என்ற ஆட்சி அமைக்க தேவைப்படக்கூடிய ஆதரவு கிடைப்பதற்கே அவர்கள் தரப்பு அரும்பெரும் பாடுபட்டு வருது. அரசியல் அனுபவம் இல்லாத காரணத்தால் தமிழக வரலாற்றில் இதற்கு முன் எப்போதுமே நடந்திராத வகையில் பதவியேற்பு நாள் குறிப்பிடப்பட்டு அதுவும் முறையான வகையில் செயல்படாததால் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இவையெல்லாம் இதுவே வந்து ஒரு பெரும் ஒரு அதிர்ச்சி மக்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக முதலமைச்சராக பொறுப்பு ஏற்கவிருக்கக்கூடிய தாவேகவினுடைய தலைவருக்கு அளித்த பாதுகாப்பு முதல் பல விஷயங்களில் குளறுபடி அப்படின்னே சொல்லப்படுது. அதே போல் அனுபவமின்மையும் அரசியலில் நிறைய தெரியாதனாலையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஓட்டு கண்ணோட்டத்தில் வெற்றி ஆனால் நாட்டு நல கண்ணோட்டத்தில் முன்னுதாரணம் இல்லாத மிக ஒரு செயல்பாடு வந்து ரொம்பவே மக்களை வருத்தமடைய செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இது மாதிரியான தலைவர்கள்லாம் நிறைய வந்து கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக திருமாவளவன் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முக்கியமான முடிவை பொறுத்து தான் தமிழக சட்டமன்ற தேர்தலினுடைய தலைவர் இப்போ முதல்வர் யார் அப்படிங்கிறதையே நம்மளால் கணிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக இவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்டதாக கூட ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பல தசா கால கனவாக இருக்குது. இதுவரை திமுகவோ அதிமுகவோ இவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து அதிகாரம் வழங்கியது கிடையாது. அதனை கேட்டால் இரு இயக்கமுமே ஏளனமாக பேசிய காலங்களும் இருக்கு அப்படின்னும், தற்போதைய விஜய் ஒருவேளை துணை முதல்வர் அல்லது முக்கிய அமைச்சர்கள் என்ற துருப்பு சீட்டை விசிகாவிற்கு நீட்டினால் அதை திருமாவளவன் மறுக்க முடியுமா? மறுத்தால் தன்னுடைய சமுதாயத்திற்கு அதிகாரத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பொன்னான வரலாற்று வாய்ப்பை அவர் வந்து இழந்தவராக சொல்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முக்கியமாக குறிப்பிட்டு விஜய் ஆட்சி அமைப்பதற்கு தடுக்க திமுகவும் அதிமுகவும் கைகோர்க்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இந்த 2-3 நாட்களாக தமிழகத்தையே கலக்கி வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பிட்டு ஒருவேளை இரு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து ஆட்சி அமைத்தால் வலுவான எதிர்க்கட்சியாக விஜய் அமருவார். அதே போல் அடுத்து தேர்தல் நடந்தால் நிச்சயம் விஜய்க்கு சாதகமாக மாறும், மொத்தமாக திமுக அதிமுகவுக்கு பாதகமாகிவிடும் அப்படின்னும், அதோடு விஜயை தடுக்க அதிமுகவிடம் சரணடைந்தால் திமுக தன்னுடைய சுயமரியாதை பிம்பத்தை முற்றிலும் இழக்கும் அப்படின்னும், இது அடுத்த தேர்தலான திமுகவை வாஷ் அவுட் செய்ய வழிவகுக்கும் அப்படின்னும் அரசியல் நிபுணர்கள் எச்சரிக்கிறாங்க. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய திரைபிம்பத்தின் மூலமாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை செய்தாரோ அதே போன்று இன்று விஜய் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் கைகோர்த்து அதை கட்சியை 100 இடங்களில் டெபாசிட் வாங்க முடியாத அளவுக்கு வளர்ந்து விஜயனுடைய வேகம் திராவிட கட்சிகளில் 50 ஆண்டு கால சாம்ராஜ்யத்தை சவாலாக மாற்றி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இப்போது இந்த கட்சியினுடைய நிலவரங்கள்லாம் என்னவாகிட்டு இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த நிலையில் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.